ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் உள்ள பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஆல்ரெடி 2 பார்ட் வீடியோ வந்து பாலிட்டியில் போட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸுக்குரிய 11th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் கொஷினும் போட்டிருக்கோம். அதுவுமே தனித்தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடு வர்க்கங்களின் இயக்கம், கீழ் மற்றும் நடு வர்க்கங்களின் இயக்கம்னு சொல்லி யார் வந்து பாசிசத்தை வந்து வர்ணிச்சாங்க அப்படின்னா ஆர்எம் மேக்கைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ ஆர்எம் மேக்கைவர் தான் பாசிசத்தை கீழ் நடு வர்க்கங்களின் இயக்கம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து பாசிச கொள்கை அப்படிங்கிறது வந்து எதுக்கு எதிராக தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களாட்சி, சமதர்மவாதம் மற்றும் பொது உடைமைவாதத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. பாசிச கொள்கை அதாவது மக்களாட்சியும் சமதர்மவாதமும் நவீன காலத்தின் முற்போக்கு சிந்தனையை பிரதிபலிக்குது, ஆனா அதுக்கு எதிரானது தான் பாசிசம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ராபர்ட் டி புட்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் பத்தி சொல்லியிருப்பாங்க. புட்னம் ஸோ இவர் வந்து சமுதாயவாதம் தோன்றுவதில் முக்கிய பங்காற்றியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய விளையாட்டையும் வந்து ஆய்வு செஞ்சிருப்பாரு. அந்த விளையாட்டுக்கு பேர் வந்து பவுலிங் அப்படிங்கிற விளையாட்டு. ஸோ பவுலிங்கிற விளையாட்டை ஆய்வு செய்தவர் வந்து ராபர்ட் டி புட்னம் அவர்கள். அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய அமெரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டை ரொம்ப ஆர்வமாக விளையாடி இருக்காங்க. ஸோ இந்த விளையாட்டு விளையாடுறதுனால அவங்களுக்கு வந்து சமூக தொடர்பு ஏற்படுது, அறிவு, திறமை இது எல்லாத்தையுமே வளர்த்து கொள்ள முடியுது அப்படிங்கிறதுக்காக இந்த பவுலிங் விளையாட்டை வந்து பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா டிவி வந்துச்சு, அதே மாதிரி இன்டர்நெட் வந்துச்சு, அது இது மாதிரியான புது புது டெக்னாலஜி, புது புது கருவிகள் வந்ததுனால, பொழுதுபோக்குன்னு சொல்லி வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த விளையாட்டை விட்டுட்டு அந்த புதிய பொழுதுபோக்குல மக்கள் வந்து ஆர்வம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால இந்த விளையாட்டுக்கு இருந்த செல்வாக்கு அப்படிங்கிறது கொஞ்ச நாள்லயே வந்து இழந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கான சமூக நடவடிக்கை, தொடர்புகள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைய தொடங்கிருச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மக்களாட்சியோட வலிமையை குறைக்கும் வகையில மக்களோட அரசியல் ஆர்வமின்மையும் பெரிதாச்சு இந்த விளையாட்டை விளையாடாததுனால அப்படிங்கிறது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்நெட், தொலைக்காட்சின்னு சொல்லி புதிய பொழுதுபோக்கு கருவிகள் வந்ததுனாலையும் மக்களுக்கிடையே வந்து மக்களோட அரசியல் ஆர்வமின்மைங்கிறது பெருசாயிருச்சு. மக்களாட்சி வலுவா இருக்கணும் அப்படின்னா மக்களுக்கிடையான சமூக தொடர்பு வந்து அதிகமா இருந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மக்களாட்சி வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத இது மூலியமா தெரியப்படுத்துறாங்க. அடுத்து ஒரு அரசியல் கட்சி என்பது மக்களின் ஒருங்கிணைந்த ஒரு குழுவாக தேர்தலில் போட்டியிட்டு அரசாங்கத்தோட அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. ஸோ அப்ப ஒரு அரசியல் கட்சிங்கிறது மக்களோட ஒரு குழுவா தான் அவங்க வந்து போட்டியிடுறாங்க. ஸோ அப்படி போட்டியிட்டு அவங்க அதிகாரத்தை வாங்குறாங்க. அவர்கள் சமுதாயத்திற்கான கூட்டு நலனை ஊக்குவிப்பதற்காக தான் சில கொள்கைகளையும் திட்டங்களையும் ஒப்புக்கொள்கிறார்கள். எல்லாமே சமுதாயத்திற்கு நல்லது செய்யணுங்கிற விஷயத்துக்காக தான் இந்த மாதிரியான திட்டங்களை ஏற்றுக்கொள்றாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம இந்திய அரசியலமைப்போட எந்த பகுதியில எந்த ஆர்டிக்கிள்ல தேர்தலை பற்றிய செய்திகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ பார்ட் வந்து 15வது பார்ட். ஓகேவா? அதுல ஆர்டிக்கிள் பாத்தீங்கன்னா 324ல இருந்து 29 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் எல்லாமே தேர்தலை பற்றியது. இந்தியாவில் எப்படி தேர்தல் நடத்தணும், தேர்தல் வழிமுறைகள் என்ன, அதுக்கான தகுதிகள் என்ன, எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற எல்லா வழிமுறைகளும் இந்த ஆர்டிக்கிள்ல தான் வருது. ஸோ அதனால இந்த ஆர்டிக்கிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் இந்த பாட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஆர்டிகிள் 326ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து ஆர்டிகிள் 326ல விளக்குது. ஸோ இந்த லைன் கொடுத்து இது எந்த ஆர்டிகிள்ல வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா 326 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேர்தல்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியக்கூடிய கல்விக்கு பேர் தேர்தலியல். ஸோ தேர்தலை பத்தி படிக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு பேர் தான் வந்து தேர்தலியல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா FPTP அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. FPTP அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து FPTP. ஓகேவா? ஸோ இது எலெக்ஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு வேர்டு. இது வந்து பெரும்பான்மைவாத அல்லது பன்மைவாத வாக்காளர் முறையில் எளிமையான வடிவம். ஸோ வாக்காளர் முறையோட எளிமையான வடிவம் தான் FPTP அப்படிங்கிறது. அதாவது இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு வேட்பாளர் செல்லத்தகுந்த வாக்குகளில் பிற வேட்பாளர்களை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலே வெற்றி பெற்றவர். இப்போ ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா 4-5 பேர் போட்டிடுறாங்கன்னா அதுல யார் அதிகமா வாக்கு வாங்குறாங்களோ, அதிக ஓட் வாங்குறாங்களோ அந்த வேட்பாளர் தான் வந்து வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அறுதி பெரும்பான்மை
பெரும்பான்மை பெற வேண்டிய அவசியம் இல்லை. அறுதி பெரும்பான்மைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ வந்து 50% ஓட்டு வாங்கினாதான் அந்த பெரும்பான்மையே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்களே, அந்த கண்டிஷன்ல இந்த FPTPக்கு கிடையாது. இந்த முறை ஒரு உறுப்பின் தொகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் வாக்காளர்கள் கட்சிக்காக அல்லாமல் வேட்பாளர்களுக்காகவே வாக்களிக்கிறாங்க. ஸோ வாக்களிக்கக்கூடிய மக்கள் வந்து கட்சிக்கு ஓட் பண்ண மாட்டேங்க, யாரு நிக்கிறாங்களோ அந்த வேட்பாளருக்காக ஓட் போடுறதா வந்து இந்த FPTP அப்படிங்கிற வாக்காளர் முறை. அடுத்து தொகுதி வாக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பல் உறுப்பினர் மாவட்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இந்த தொகுதி வாக்கு. அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த தொகுதியில வாக்காளர்களை நிற்க வச்சு ஓட்டு கேட்பாங்க. ஸோ அதுதான் தொகுதி வாக்கு அப்படிங்கிறது. இந்த இதுல தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களுக்கு தகுந்த வாக்குகளை வந்து வாக்காளர்களுக்கு இருக்கும். ஓகேவா? அதிகபட்ச எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்ற வேட்பாளர் தான் வந்து வெற்றி பெற. எப்பயுமே அதுதான், யார் அதிகமாக வாங்குறாங்களோ ஓட்டு அவங்க தான் வெற்றி பெற்றவர்களா இருப்பாங்க. பொதுவாக கட்சிகளை காட்டிலும் வேட்பாளர்களுக்காக மக்கள் வாக்களித்தாலும் பெரும்பாலான முறைகள்ல மக்கள் தங்களின் விருப்பத்திற்கு தக்கவாறு வாக்களிக்கின்றனர். ஸோ இந்த தொகுதி வாக்குல பார்த்தீங்கன்னா யார் நிற்கிறாங்களோ, யார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த வேட்பாளர் பிடிச்சிருக்கோ அந்த வேட்பாளர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க, கட்சிக்காக வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து இருசுற்று முறை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சில இடத்துல வந்து நடக்கும். அதாவது 2 முறையா வந்து நடக்கிறது. இந்த வாக்கு போடக்கூடியது வந்து 2 முறையா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சுற்றுல எந்த கட்சி இல்லைன்னா எந்த வேட்பாளருக்கு வந்து அறுதி பெரும்பான்மை இருக்குதோ அவங்க தான் வந்து வெற்றி பெற்றவங்கன்னு சொல்ல முடியும். ஆனா அந்த அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் இந்த 2வது சுற்று அப்படிங்கிற தேர்தல் வந்து நடைபெறும். அறுதி பெரும்பான்மைனா என்னன்னா, இப்ப 50% மேல கண்டிப்பா 1% இருந்தாதான் அந்த அறுதி பெரும்பான்மை பெற்ற வேட்பாளர்களை எடுத்துக்கிடுவாங்க. இப்போ ஒரு 2 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, அவங்க 2 பேருமே 50% வாக்கு வாங்கலை, 50% மேல வாங்கல அப்படின்னா அங்க வந்து என்ன ஆகும், 2வது முறை சுற்று தேர்தல் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 2வது முறை சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து இந்த 50% மேல வாங்கி ஒருத்தரை விட ஒருத்தர் வந்து அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப 2 பேருமே 2வது சுற்றுல அறுதி பெரும்பான்மை வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸா யார வாக்கு அதிகம் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 2 பேரும் அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கடைசியா அந்த வாக்கோட கவுண்ட் என்னவோ அதை பொறுத்து தான் வந்து வெற்றியாளர் வந்து நியமிக்கப்படுவாங்க. ஸோ இதான் சொல்லியிருப்பாங்க. இரு சுற்று முறை அப்படிங்கிறது இதுதான். அடுத்து பஞ்சாயத்துகளை போன்று, பஞ்சாயத்துகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடம். ஓகேவா? ஸோ 3ல் 1 பங்கு இடம் வந்து ஒதுக்கீடு வந்து இருக்கு. அது நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்சாயத்துகள்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 3ல் 1 பங்கு. அடுத்து எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது? ஸோ எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்டிகிள் 61. ஓகேவா? ஆர்டிகிள் 61 மூலமா தான் வந்து இந்த இது வந்து மாத்துறாங்க. 1988 இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இப்போ நம்ம வயது வந்து ஒரு வாக்களிக்கும் வயதை வந்து 18 குறைச்சாங்க. முன்னாடி 21 இருந்துச்சு. பட் எந்த சட்ட திருத்தம் மூலமா, அமெண்ட்மெண்ட் மூலமான்னு கேட்டாங்கன்னா 61 1988 கொண்டு வந்தாங்க. அடுத்து இந்தியாவில் முதலா பொது தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அது பற்றின சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 1945 சுதந்திரம் வாங்குச்சு. அதுக்கப்புறமா முதலா பொது தேர்தல் நடைபெற்றதுங்கிறது 51 52 1951, அதாவது குடியரசு ஆனதுக்கு அப்புறமா 1951 52 அந்த இயர்ல தான் பொது தேர்தல் வந்து ஃபர்ஸ்ட் நடைபெறுச்சு. முதலாவது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. ஸோ மொத்தம் உள்ள 487 மக்களவை இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி வந்து 364 வெற்றி பெற்று, டோட்டல் 489ல 364 வந்து காங்கிரஸ் கைப்பற்றுச்சு. ஸோ அப்போ இது வந்து 45% வந்து காங்கிரஸே வாங்கியிருக்கு. ஓகேவா? வாக்குப்பதிவுல 45% சொல்றாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 16 இடத்துல வெற்றி பெற்று 2வது இடத்துக்கு வந்தாங்க. சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? அவர் தான் வந்து பதவி ஏற்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தலை பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சதவீத வாக்குப்பதிவு நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 67.6% வாக்குப்பதிவு, அத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க.
அதே மாதிரி 54 கட்சிகள் வந்து இந்த முதல் தேர்தலிலே போட்டிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 4 மாதங்கள் வந்து தேர்தல் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. 4 மாதமா தேர்தல் நடைபெற்றிருக்கு. அக்டோபர் 25 1951 ஆரம்பிச்சு பிப்ரவரி 21 1952 வரைக்கும் தேர்தல் நடந்திருக்கு. ஸோ 26 இந்திய மாநிலங்கள் மற்றும் 401 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து முதல் மக்களவை தேர்தல். மக்களவையை தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சுன்னா முதல் பொது தேர்தலில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலோட விவரங்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வருஷம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை மெயின் என்னன்னா அதிக நாட்கள் நடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் சட்டமன்ற தேர்தல் தான். 1952 ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தேர்தலை. 1952 இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். தமிழகத்தோட முதல் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற வருடம் என்னன்னு கேட்கலாம். 1952. 51 52 தான் பொது தேர்தலே நடந்துச்சு. அதே 52 ஜனவரியில தான் வந்து நம்ம தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. மொத்தம் 9 நாட்கள். அதுக்கப்புறம் அப்படியே 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லி குறைஞ்சு கடைசியில 2016லயும் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நடந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா அரசியலை தூய்மைப்படுத்துவதற்கான உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு மிக்க தீர்ப்பு. ஸோ நிறைய தீர்ப்புகள் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013 ஜூலை 11 ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வந்து சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். இதுல என்னன்னா சிறை அல்லது காவல்துறையினரோட விசாரணையில இருக்கக்கூடிய ஒருவர் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது. ஆல்ரெடி அவர் மேல ஒரு குற்றம் இருக்குன்னு சொல்லிதான் சிறையிலையோ இல்லை அவர் விசாரணையிலோ இருக்காரு அப்படின்னா அவரை கொண்டு போய் சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ நிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க 2013 ஜூலை 11. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னதா என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2013 ஜூலை 10 அதே அமர்வு வழங்கிய தீர்ப்புல தங்களின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பின் நாடாளுமன்ற சட்டப்பேரவை அல்லது சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் குற்றங்களுக்கான தண்டனை பற்றிய தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் அப்போது பதவிகளை வகிப்பதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பதவியில இருக்கக்கூடிய அதாவது நாடாளுமன்றத்திலேயோ சட்டப்பேரவையிலையோ அல்லது சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களையோ பதவியில இருக்கக்கூடிய ஒருவர் மீது குற்றங்களுக்கான தண்டனைக்கு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவரோட பதவியிலிருந்து விலகணும் அப்படிங்கிறத முதல் நாள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. மறுநாள் வந்து அவங்க போட்டியே இட முடியாது தேர்தலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்பிரிவு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தம் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனைக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டால் உயர்நீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்வதற்கு 3 மாத கால அவகாசம் வழங்கும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 8 இந்த அமர்வு நிராகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. அடுத்து பார்த்தோம்னா வெளிப்படையாக வாக்களிக்கிறதுனா என்ன, ரகசிய வாக்கெடுப்பு முறைனா என்னன்னா இப்போ வெளிப்படையா வாக்கெடுப்பு முறைனா ஒரு 100 பேர் ஒரு 50 பேர் இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தரை நிக்க வச்சு இவருக்கு யாரெல்லாம் ஓட் பண்றீங்க கையை தூக்குங்க அப்படின்னு சொல்றது வந்து வெளிப்படையாக வாக்களிக்க முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் நான் இவங்களுக்கு தான் ஓட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. பட் ரகசிய வாக்கெடுப்பு முறைங்கிறது நான் யாருக்கு ஓட் பண்ணியிருக்கேங்கிறது யாருக்குமே தெரியாத முறை. அதாவது நம்ம இப்போ பண்றோம் இல்லையா மின்னணு வாக்குப்பதிவு, இல்லைன்னா அந்த காலத்துல வந்து வாக்குப்பெட்டி மூலமா தன்னுடைய வாக்கை வந்து போடுறது. அதுல வந்து யாருக்கு ஓட் பண்ணியிருக்காங்கிறதே தெரியாது. ஓகேவா? ஸோ அதுதான் ரகசிய வாக்கெடுப்பு முறை. இது ரெண்டும் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அடுத்த வீடியோ நாளைக்கும் ஒரு வீடியோ வரும், அதுலேயுமே இதோட கண்டினியூஷன் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.